என்னுடைய கேள்வி என்னவென்றால், கௌரவ நீதி அமைச்சரிடம் அந்த கேள்வி பக்கீம் அவர்களிடம் கேட்க வேண்டும். அவர்கள் எந்த சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டார்கள்? அதாவது பல்கலைக்கழக மாணவர்கள் இப்ப நாட்டில அவசர கால சட்டம் இல்லை, அது எல்லாருக்கும் தெரிந்த உண்மை. இவ்வாறு இருக்கையில் பல்கலைக்கழக மாணவர்கள் எந்த சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டார்கள்? ஒரு மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்தில் அவர்களை விடுதலை செய்ய வேண்டுமானால் ஒரு எந்த விதமான அந்த அடிப்படையும் இல்லாத ஒரு தன்மை காணப்படுகிறது. அதாவது கைது செய்யப்பட்டதற்கான காரணம் என்ன, எந்த சட்டத்தின் கீழ் அவர்கள் கைது செய்யப்பட்டார்கள் என்பதே என்னுடைய கேள்வி. நன்றி. உங்களோட பேர் என்ன? நீங்க யாழ் பல்கலைக்கழகமா? இல்ல, நான் நோரலியா மாவட்டம். நன்றி. கைது செய்து தடுத்து வைப்பதற்கான நடைமுறைகள் செயல்படுத்தப்படுவதற்கு அவசரகால சட்டம் இருக்க வேண்டும் என்ற நியதி கிடையாது. அவசரகால சட்டம் இல்லாமல் வேறு பல சட்டங்களும் இருக்கின்றன. குறிப்பதாக இன்னும் இந்த நாட்டிலே பயங்கரவாத தடுப்பு சட்டம் இன்னும் இருந்து கொண்டிருக்கிறது. அந்த தடுப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்து தடுத்து வைப்பதற்கான ஏற்பாடுகள் இருக்கின்றன. ஜனாதிபதி பொறுத்த மட்டிலே அவருடைய தலையீடு ஏற்பட்டு இந்த விஷயம் சுமூகமாக தீர்க்கப்பட்டதும், இது பூதாகரமான ஒரு விஷயமாக வளர்படாமல் தடுக்கப்பட்டதும், அதன் பல்கலைக்கழகங்களிலே இவ்வாறான நிலைமைகள் இன்று நேற்று ஏற்பட்ட விஷயம் அல்ல. யாழ்ப்பாணத்தில் மாத்திரம் நடந்த ஒரு விஷயமாக பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. வெளியிலும் பல பல்கலைக்கழகங்களிலே இந்த சிக்கல் இருந்து கொண்டிருக்கிறது. பல்கலைக்கழக மாணவர்கள் மத்தியில் தீவிர போக்கு காணப்படுவது என்பது ஒரு சர்வசாதாரணமான விஷயமாக இருக்கிறது. எனவே இந்த விஷயத்தை தூர நோக்கோடு ஒரு மெத்தன போக்கோடு கையாள வேண்டும் என்று ஜனாதிபதி எடுத்திருக்கிற முடிவு பாராட்டத்தக்கது. அதை மாத்திரம்தான் நான் சொல்லலாம். இந்த வகையில் நான் நினைக்கிறேன் சில காட்சிகள் இதை ஒட்டிய சில காட்சிகள் இங்கு காத்திருக்கிறோம். அந்த காட்சிகளை இணைத்துக் கொண்டு நாங்கள் எமது நிகழ்ச்சியை தொடருவோம். මේකට පිටිපස්ස දේශපාලනයේ තියෙනවා කියලා ජනතාව චෝදනා කරනවා. තාත්තාගේ අයිතිය අනිත්‍යයක් වෙන්න නැතුව අර මේකට සම්බන්ධ වෙන ඔක්කොම අරගෙන නීති මාර්ගයෙන් මේකට අගදීමක් කියනවා. உங்களுக்கு நிறைய விடயங்கள் சொல்ல வேண்டிய இந்த காலகட்டத்தில் இந்த நேரத்தில் இதிலும் ஒரு நிம்மதியான මේවතර බරපතල ඛේද වාචකය නම් අතුරුදහන් කර මරා දැමූ රාසික් හෘදයාබාධයකින් මිය ගියා යයි කතාවක් දැන් පතුරවමින් තිබීමයි. මේ සියලු තර්ජනයන් බලපෑම් සහ නොමග යැවීම් සිදු කරමින් තිබියදී රාසික්ගේ ඝාතකයින් නීතිය හමුවට ගෙනීම සඳහා පරීක්ෂණ ඉදිරියට යන්නේද යන්න තවම නොපෙනේ. මානව හිමිකම් ආරක්ෂක පට්ටන් රාසික් අතුරුදහන් කර ඝාතනය කිරීමත් එයට සාධාරණ ඉෂ්ට කර ගැනීමේ ක්‍රියාවලියේ පරීක්ෂණ වලින් මේවන විට පෙන්නුම් කර තිබෙන්නේ අයුක්ති සහගත අසාධාරණ සහ අමානුෂික ක්‍රියාවලින්ට විරුද්ධව සාධාරණ ඉටු කර ගැනීමට பிரஜாதந்திரவாதியை கியா ගන්නා ලංකාවේ කොතරම් දුෂ්කර දැයිනවේද? இந்த வரை நாயகன் வாய்ஸ் அவர்களே, இந்த பிரச்சனை நடந்து கிட்டத்தட்ட பல ஆண்டுகள் உருண்டோடிவிட்டன. ஆனால் இதற்கு பின்னாலே முஸ்லீம் மஜ்லிஸ் உலமாக்கள் பலர் இருந்தார்கள். ஆனால் கடந்த ஒரு மாதத்துக்கு முன்பு அந்த நினைவு தினத்திலே இந்த முஸ்லீம் புத்தள மஜ்லிஸ் அவர்களையோ அல்லது உலமாக்களையோ உங்களையோ நீங்கள் இருந்தீர்கள். ஆனால் அந்த உத்வேகத்தை காணவில்லை. ஆனால் இதெல்லாம் ஒரு அரசியலுக்காண்டி நடத்தப்படுகின்ற ஒரு நாடகமா அல்லது உண்மையிலேயே அந்த ராசிக்காண்டி நீங்கள் செய்கின்ற ஒரு ஒரு போராட்டமா? உண்மையிலங்க கடந்த பிப்ரவரி 11ஆம் தேதி ராசிகளுடைய கடத்தப்பட்ட வருடாந்த நிகழ்வுகள் நடைபெறும் என்று எதிர்பார்த்து கொண்டிருந்த போதும் அவ்வாறு நிகழ்வு ஒன்று நடாத்தப்படாமல் புத்தகத்திலே அது மறந்து போய்விட்டதாக ஒரு குற்றச்சாட்டுகள் இருக்கின்றன.
ஆனால் அதான் உங்களை நான் அழைத்திருந்தேன். இவ்வளவு தூரம் நடந்து வெடிக்கப்பட்டது இன்று வரை அதற்கான விடை இல்லை. நாங்கள் உண்மையில் போடவில்லை என்றால் பல அரசியல்வாதிகளிடம் கை நீட்டப்பட்டது. ஆனால் அந்த கைது செய்யப்பட்டவர் அந்த அரசியல்வாதிகளின் தொடர்புடையவர்கள் என்று கூட பேசப்பட்டது. ஆனால் இன்று அவர்கள் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார். அரசியல்வாதிகள் எல்லாம் ஒரே ஒரு அரசியல்வாதியை பற்றி தான் எல்லோரும் பேசிக்கொள்கின்ற விஷயம். இது உண்மையிலேயே நேரடியாக குற்றஞ்சாட்டப்பட்ட ஒரே ஒரு அரசியல்வாதி தான் அமைச்சர் ரிஷாட் அவர்களை பற்றித்தான் நீங்கள் சொல்லுகிறீர்கள் என்று எல்லோருக்கும் தெரியும். ஆனால் இங்கு இருக்கின்ற பிரச்சனை என்னவென்றால், அவருடைய புத்தளத்தில் இருக்கின்ற உலமாக்கள், புத்தளத்தின் பெரிய பள்ளி வாயில், அதே போன்று புத்தளத்தில் இருக்கின்ற சில இஸ்லாமிய இயக்கங்கள் இதற்கு பின்னால் இருந்து பல்வேறுபட்ட போராட்டங்களை நடத்தி அந்த உண்மையை கண்டறிவதற்கான பல்வேறு முயற்சிகளில் ஈடுபட்டார்கள். அதற்கு பிறகுதான் இந்த உண்மை எங்களுடைய ஜனாதிபதிகளுடைய தலையீட்டினால் இந்த விடயம் கண்டுபிடிக்கப்பட்டு வெளியே கொண்டு வரப்பட்டது. ஆனால் காலப்போக்கிலே இந்த விஷயங்களை முன்னெடுத்து செல்லுகின்ற அந்த உலமாக்களுக்கு எதிராக, புத்தளம் பெரிய பள்ளி வாயிலின் நிர்வாகத்துக்கு எதிராக, அவருடைய மகன் உட்பட அந்த மரணித்த அவருடைய ராசிக் அவருடைய மகன் உட்பட அவருடைய குழுவினருக்கு எதிராக அச்சுறுத்தல்கள் விடப்பட்டன. அமைச்சர் நேரடியாகவே அச்சுறுத்தி இந்த விஷயங்களை கொண்டு செல்வதற்கு எதிராக பல விஷயங்கள் பயமுறுத்தல்கள் விடுத்ததன் பின்புதான் நாங்கள் அந்த களத்துக்கு போக வேண்டிய நிலைமை வந்தது. கடைசியிலே மையத்தை அடக்குவதற்காக நான் நினைக்கிறேன் எங்களுடைய தலைவர் ரவுஃப் ஹக்கீம் அவர்களும் கூட அங்கே சமூகம் அளித்திருந்தார்கள். அங்கே இருந்த அந்த ஆவேசம், அங்கே இருந்த அந்த விஷயங்கள் எல்லாம் ஒரு அமைச்சருக்கு எதிராக இருந்த விஷயம். இது அதற்கு பின்னணியிலே இந்த விஷயங்கள் நடைபெற்றிருப்பதாக சொன்ன விஷயம், சொன்ன குற்றச்சாட்டுக்கள் உண்மையானவை என்று புத்தள மக்கள் நம்புகிறார்கள். புத்தளம் பிரதேசத்திலே அவர் ஒரு உளவியலாளர் மாட்டை வைத்து அதை மறுத்திருந்தார். ஆனால் அந்த கைது செய்யப்பட்டவர் அந்த அமைச்சரின் ஓட்டுநர் அல்லது இணைப்பதிகாரி என்ற செய்திகள் சண்டே டைம்ஸ் போன்ற பத்திரிகைகளில் வந்திருந்தன. ஆனால் இன்று அவர் விடுதலை செய்யப்பட்டிருந்தார். அப்படி ஒரு அரசியல் பலம் இல்லை என்றால் ஏன் இந்த கேஸ் இவ்வளவு டிலே ஆகும்? ஏன் இந்த சூத்திரதாரிகளை கைது செய்வதிலே இவ்வளவு தாமதம் ஏற்படுகிறது? அவரை கைது செய்ய விடாமல் தடுப்பதற்காக போடப்பட்ட பெயில் அப்ளிகேஷன் ஒன்றிலே, நான் கைது செய்யப்பட்டால் அது அமைச்சர் ரிஷாட் அவர்களை நேரடியாக தாக்கும், பாதிப்புக்கு உள்ளாக்கும் என்று கூட எழுதப்பட்டிருந்தது. அந்த அளவுக்கு நேரடியாக பல விஷயங்கள் இதன் பின்னணியிலே இருந்ததன் காரணமாகத்தான் புத்தளம் மக்கள் நேரடியான குற்றச்சாட்டை அவருக்கு எதிராக சுமத்தினார்கள், இன்றும் சுமத்தி வருகிறார்கள். அதற்கு பின்னால் ஒரு பாரிய விஷயம் இருந்தது. சிடிஎஃப் என்ற ஒரு நிறுவனம் இருந்தது. அதிலே இருக்கின்ற பணம், கோடிக்கணக்காக சேர்த்த சொத்துக்கள், அதற்கு இன்னும் அரசாங்கம் அதன் பின்னால் விசாரணைகளை நடத்திய போதிலும் கூட இன்னும் அந்த சொத்துக்கள் எல்லாம் எங்கே போய் சேர்ந்து தெரியாத ஒரு விஷயமாக இருக்கிறது. அது ஒருவருடைய பெயர்களிலே இருக்கிறது. அதன் பின்னணி தான் இந்த கொலைக்கும் காரணமாக இருக்கிறது என்பதுதான் உண்மையானது. இந்த வகையிலே நீதித்துறை அமைச்சர்களை மூலம் ஒரே ஒரு கேள்வி சொன்னான். அந்த என்ஜிஓக்கள் உங்களையும் சந்தித்ததாகவும் அவர்கள் உண்மையில் எங்களையும் சந்தித்திருந்தார்கள். அவர்கள் கூறினார்கள், இந்த கொலையை விசாரிக்க நாங்கள் கேட்ட குற்றத்துக்காக அவர்கள் எங்களுடைய நிறுவனத்தை விசாரிக்கிறார்கள். எங்களுடைய கொலையின் சூத்திரதாரிகளை கண்டுபிடிங்கள் என்று நாங்கள் கை நீண்டிருந்த பொழுது அந்த கைகள் நீண்டன, அந்த துப்பாக்கிகள் நீண்டன எங்களுக்கு எதிராக. உங்களுக்கு யார் யார் ஃபண்ட் பண்ணுகிறார்கள், உங்களுக்கு கடைசியாக அந்த நிறுவனத்தை பிளாக்லிஸ்ட் பண்ணினார்கள். உண்மையில் நீங்கள் நீதித்துறை அமைச்சராக இருக்கின்ற பொழுது, இந்த முஸ்லீம் மக்கள் பாதித்த பொழுது, நீங்களும் உங்களுக்கும் தெரிந்திருக்கும் இந்த விடயம். ஏன் இதில் ரிஷாட் அவர் கூறி வருகிறார் தனக்கு இதற்கும் சம்பந்தம் இல்லை என்று? அப்படி அவர் உண்மையில் சம்பந்தம் இல்லை என்றால் ஏன் இந்த நீதியில் இன்னும் இது ஈடுபட்டு வருகிறது? நீங்கள் ஒரு நீதித்துறை அமைச்சராக இருக்கின்ற காலகட்டத்தில் இந்த பிரச்சனையை முடிக்க முடியாது. இல்லை, குற்றப்புலனாய்வு துறையினர் பொருட்படுத்த விஷயம் இதிலே குற்றத்தை ஏற்கனவே ஒருவர் ஒப்புக்கொண்டதாகத்தான் ஏற்கனவே சொல்லப்பட்டது. விடுதலை செய்யப்பட்டார். அவர் இப்பொழுது ஜாமீனிலே விடுதலை செய்யப்பட்டிருப்பான்னு நினைக்கிறேன். கொஞ்சம் வழக்கு முடிந்த பாடிலே தான் என்னுடைய அனுமானம். எனக்கு சரியான விவரங்கள் இதுவரையும் தெரியாது. ஆனால் என்னுடைய பார்வையில் அந்த ஏற்கனவே ஒரு அந்த ஆன்டிசிபேட்டரி பெயில், அதாவது முன்ஜாமீனுக்கான ஒரு ஏற்பாடு என்ற ஒரு விஷயம் இருக்கிறது. அதாவது தான் கைது செய்யப்பட போகிறேன் என்ற ஒரு சந்தேகம் இருந்தால் ஒருவர் நீதிமன்றத்தின் தயவை நாடலாம். அந்த அடிப்படையிலே அந்த ஆன்டிசிபேட்டரி பெயில் அப்ளிகேஷனிலே தான்
அமைச்சரை பற்றி பிரஸ்தாப அமைச்சரை பற்றி குறிப்பிட்டிருந்தார்கள் என்ற விஷயம் ஒரு சர்ச்சைக்குரிய விஷயமாக வந்திருந்தாலும் நீதித்துறை என்பது சுயாதீனமாக செயல்பட முடியாது. அதற்கு போலீசாருடைய துணை தேவை. விசாரணைகளையும் துப்பு துளக்கிற விஷயத்தையும் நீதித்துறை செய்ய முடியாது. ஏன்னா துப்பு துளக்கிற விஷயத்தை போலீசார் தான் செய்ய வேண்டும். அவர்கள்தான் அதற்கான சாட்சியங்களை சேர்த்து வழக்கை நீதிமன்றத்துக்கு சமர்ப்பிக்க வேண்டும். இது சம்பந்தமாக நானும் அந்த கட்டத்திலே சம்பந்தப்பட்ட சிஐடி அதிகாரிகளோடு இந்த குறிப்பிட்ட அரச சார்பற்ற நிறுவனத்தைச் சேர்ந்த அந்த துறையில் இருக்கின்ற பலரும் என்னை சந்தித்த போது என்னால் செய்ய முடிந்த விஷயம் குற்றப்புலனாய்வு துறையினரோடு கதைத்து விசாரணைகள் எந்த மட்டத்திலே இருக்கிறது, என்ன செய்து கொண்டிருக்கிறது என்று மாத்திரம்தான் கேட்கலாம். விசாரணைகள் இப்படி செய்யுங்கள் அப்படி செய்யுங்கள்னு நான் சொல்ல முடியாது. அந்த அடிப்படையிலே இந்த கொலைக்கான சூத்திரதாரிகளை கண்டுபிடித்து அவர்களை நீதிமன்றத்துக்கு முன் அவர்களுக்கான குற்றப்பத்திரங்களை நிரூபிப்பது போலீசாரை பொறுத்த விஷயம். எவரும் உங்களுக்கு இல்லை. இந்த கொலை நடந்து ராசிக்கு இல்லை, ஆனால் இன்று எவரும் சிறைச்சாலைக்குள் இல்லை. குற்றவாளிகளும் விடுதலை செய்யப்பட்டிருக்கார்கள். என்னை பொறுத்த மட்டிலே இந்த எந்த குற்றமாக இருந்தாலும் விளக்கமறியலிலே தொடர்ந்தும் இருக்க வேண்டும் என்ற நியதி கிடையாது. ஏன்னா விளக்கமறியல் என்பது ஒரு நியதி என்று யாரும் எடுத்துக்கொள்ளக்கூடாது. சட்டத்திலே இந்த பிணை வழங்குதல் என்பது ரூல், அதுதான் நியதி. பிணை வழங்காமல் இருப்பது என்பது நியதிக்கு புறம்பான விஷயம். Granting bail is a rule and not granting is an exception. நீங்கள் ஒரு சட்டத்தரணி, உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம், நான் சொல்ல வேண்டிய விஷயம் ஒரு இதல்ல. எனவே பிணை வழங்காமல் இருக்க வேண்டும் என்று நாங்கள் சொல்வது பிழையான விஷயம். என்னை பொறுத்த மட்டிலே இந்த விளக்கமறியல் விஷயம் தேவையில்லாமல் ஆயிரக்கணக்கானோர் விளக்கமறியல் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அண்மையிலே பிரதம நீதியரசரோடு நான் கழித்துக் கொண்டிருந்த போது இதற்கென்று தனியான நீதிவான்களை ஒரு 3 பேரை நியமித்து எல்லா சிறைச்சாலைகளுக்கும் அனுப்பி விளக்கமறியலில் இருக்கிறவர்களை வெளியிலே விட வேண்டும் என்று நீதியரசர் பிரதம நீதியரசரே சொல்கிறார். ஏன்னா இன்று சிறைச்சாலைகள் நிரம்பி வழிவதற்கான காரணம் இந்த பிணை என்ற விஷயத்திலே சில நீதிவான்கள் மிக இறுக்கமாக இருக்கிற விஷயம். பிணை வழங்காமல் இருப்பதற்கான ஒரு சில காரணங்கள் இருக்கின்றன. அந்த குறிப்பிட்ட சந்தேக நபர் சாட்சிகளுடைய விஷயத்திலே தலையீடு செய்வார், அவர்களை பயமுறுத்துவார் என்று நியாயங்களை போலீசார் முன்வைத்தால், இன்னும் விசாரணைகள் முடியவில்லை, இதற்கு இந்த சாட்சி இந்த சந்தேக நபரை வெளியிலே விட்டால் எங்களுக்கு விசாரணை செய்வது இயலாமல் போகும் என்ற ஒரு நிலைமை இருந்தால்தான் அப்படியான ஒரு சில விதிவிலக்கான சந்தர்ப்பங்களில் மாத்திரம்தான் விளக்கமறியல் என்ற விஷயத்தை நீதிவான் கையில் எடுக்க வேண்டும். அது எந்த குற்றமாக இருந்தாலும் சரி, அதை கொஞ்சம் இந்த இந்த நியதிக்கு அப்பால் ஒரு கேள்வி. ஹலோ, வணக்கம். ஹலோ, வணக்கம். வணக்கம் ரங்கா அவர்களே. என்னுடைய கேள்வி நான் கேட்பதற்கு முன்பாக அழகாக விளக்கம் கொடுத்து கொண்டிருக்கார் எங்களுடைய நீதி அமைச்சர் ஐயா. என்னுடைய ஒரு கேள்வி, இந்த கைதிகளுக்கு பிணை வழங்குவதில் சில குறைபாடுகள் இருப்பதாக தற்போது நீங்கள் கூறுகிறீர்கள். பிணை வழங்க வேண்டும் என்று நீதியமைச்சராக இருந்து நீங்கள் கூறுகிறீர்கள். ஆனால் மலையக இளைஞர்களும் வடபகுதி இளைஞர்களும் 4-5 வருடங்களாக 7 வருடங்களாக பிணை வழங்கப்படாமல் சிறையிலே வைக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த நியதி இது நியதிக்கு உட்பட்டதா? பிணை வழங்கக்கூடிய பிணை வழங்கக்கூடாத வகையில் அவர்கள் சிறையில் வைக்கப்பட்டிருப்பது நியாயமா? அல்லது அவர்கள் இது வழக்கு தாக்கல் செய்யப்பட்டால் அந்த வழக்கிலே இந்த தண்டனை காலம் குறைக்கப்படுமா? எதுவும் ஒரு நிலையில்லா நிலையில் சமாதானம் வந்துவிட்டது, யுத்தம் முடிந்து விட்டது என்றெல்லாம் கூறுகிறோம். நீதி அமைச்சருக்கு பொறுப்பாக எங்களுடைய சிறுபான்மை தலைவராக நீங்கள் இருக்கிறீர்கள். எனவே இந்த சிறுபான்மை சமூகம் மாத்திரம் சிறையில் அல்லப்படுவது கேள்வி விளங்கி இருக்கிறது. நண்பர்களுடைய கேள்விக்கு எனக்கு ஒரு பக்கம் பார்க்கின்ற பொழுது அங்கு கொலை செய்தவர் என்று அவரே ஒத்துக்கொண்டு முதலே முன்ஜாமீனோட இருக்கிறார். அதாவது தன்னை கைது செய்ய போகிறார்கள் என்றது எப்படி அவர் தெரிந்து கொண்டாரோ தெரியவில்லை. ஆனால் இங்கு சந்தேகம் கொண்டு தமிழ் இளைஞர்கள் சிறையில் வாழ்கிறார்கள். சந்தேகத்தில் இந்த இவர்களை பார்த்தீர்கள் என்றால் கருணாமானுக்கு தண்ணி கொடுத்தவர், கருணாமானுக்கு கூசா தூக்கினவர், பிள்ளையானுக்கு சீப்பு கொடுத்தவர், இவர்கள் தான் இன்று சிறையில் வாடுகிறார்கள். ஆனால்
எப்படி அவர்கள் மாத்திரம் 8 வருடங்கள்